ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகவேல் குமரன் பிளாக்ஸ். கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க ஏண்டா, கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசுனீங்க. ஒரு சீட்டு தான் வரும், 2 சீட்டு தான் வரும், 10%, 12%. இன்னைக்கு 107 சீட்டு, கிட்டத்தட்ட 34%. எப்பயுமே வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேசக்கூடாது, ஜெயிச்சதுக்கு அப்புறமும் ஆணவத்தில் ஆடக்கூடாது. ஆனா நீங்க ரெண்டையுமே செஞ்சீங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒரு பெரும்பான்மையை நோக்கி தமிழக வெற்றி கழகம் வெற்றி நடை போட்டு போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் எதையுமே வந்துட்டு ஒரு கணிக்க முடியாதுங்க. அதை வந்துட்டு இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்க வந்துட்டு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம பேசுறது என்ன வேணா பேசலாம், ஆனா செயல் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும், நடக்கிற விதி வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். அதுலயும் மக்கள் இந்த தடவை ஒற்றுமையா நின்று ஒன்று தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது சரியானதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மக்களுடைய எண்ணமோ மக்களுடைய செயலி என்னைக்குமே தப்பானதா சரித்திரத்திலே இல்லை. ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய நம்பிக்கை. எம்ஜிஆர் அவர்கள் மேல வச்ச அந்த மாபெரும் நம்பிக்கையை இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் மேல மக்கள் வச்சிருக்கிறாங்க. மக்கள்னா நம்மளுடைய அண்ணன், தங்கை, அம்மா, அப்பா எல்லாருமே வந்துட்டு விஜய் அவர்களை நம்பி அந்த நம்பிக்கையை வந்துட்டு அவர் மேல வச்சிருக்காங்க. இந்த நம்பிக்கை வீணாகாம தளபதி அவர்கள் காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். அவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஒண்ணு கூட மிஸ் ஆகாம எல்லா தொகுதிகள்லையுமே அவரு நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த ஏதோ ஒரு கடைக்கோடி தெருவில் இருக்கிற நான் நம்புறேன். அதே போல நீங்களும் நம்பணும் அப்படின்றது நம்ம சேனலுடைய கோரிக்கை. அதே போல இந்த தேர்தல் எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இல்ல எல்லாத்தையுமே புரட்டி போடுது. நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க. காலையில 8 மணிக்கு தபால் ஓட்டு எண்ணுனப்ப 507 ஓட்டு பார்த்தேன். சரி, ஏதோ ஒரு எதிர்கட்சியா வந்துருவார் எப்படியும் அப்படின்ற நம்பிக்கை முழுசா இருந்தது. ஆனா எப்படியும் ஒரு 20% வந்துடும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் போக போக என்ன ஆரம்பிச்சாங்க, 100 தொகுதி 120 தொகுதியெல்லாம் எண்ணும் போது பாதிக்கு பாதி விஜய் வந்துட்டு அட்டிச்சு ஏறி வந்துகிட்டு இருந்தாரு. அப்போவே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்பா இருந்தது. சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். என்னதான் நடக்குது, 234 தொகுதி எண்ணின பிறகுதான் நம்ம எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அப்படியே 200 தொகுதி 230 தொகுதி எண்ணும் போது 100, 110, 114 போயிட்டு இருந்தது. ஆகா, இது எதிர்பார்க்கவே இல்லையே, நான் வந்துட்டு கனவா நனவா, இது நான் பாக்குறது நிஜமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்தது. அந்த நாளை வந்துட்டு அப்படியே மறக்கவே முடியாது. ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்தது. ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் இந்தியா ஜெயிக்கும் போது பார்த்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருந்ததுங்க. 2011 எனக்கு இப்படிதான் இருந்தது. நான் அப்போ வந்துட்டு +2 படிச்சுட்டு இருந்தேன். ஃபைனல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது என்னால நம்பவே முடியல, இந்தியாவா ஜெயிக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே ஒரு மொமெண்ட் தான், அதே ஒரு கூஸ்பம் மொமெண்ட் தான் இந்த வாட்டி இந்த தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு இருந்தது. அது எனக்கு மட்டும் இல்ல, அந்த நம்ம தலைவரை நம்பி அவர் மேல நம்பிக்கை வச்சு இப்போ 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற ஒரு மனுஷனை நம்பி நம்ம அவர் கூட நிற்கும் போது, அவர் ஜெயிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட், அதுதாங்க. அது வந்துட்டு ரியல் ஒரு டிராமா மாதிரி இருந்தது. அப்சல்யூட் சினிமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருந்தது. நம்மளுடைய அந்த நெகிழ்ச்சியான ஒரு தருணங்களை வந்துட்டு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நம்ம நார்மலா பேசி தான் நம்ம வீடியோ போடுறோம். அதை உட்காந்துட்டு எடிட் பண்ணி மற்ற கண்டென்ட் எல்லாம் தூக்கி அதில் போட்டு வீடியோ போடுறதுக்கு நம்ம இன்னும் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம சேனல் இன்னும் வளரல. ஆனாலும் அதை ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை எடுத்து போட்டு ஒரு காமெடியா ஒரு மற்ற வீடியோஸை எடுத்து இதில் போட்டு ஒரு இது பண்ற மாதிரி நம்ம வீடியோ போடணும் அப்படின்ட்டு தான் யோசிச்சோம். இருந்தாலும் நம்ம பேசுறதே வந்துட்டு அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். ஓகே, தேர்தல் முடிஞ்சது, தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போறாரு அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்க போறோம். முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ள தலைமுறைக்கும் நீங்க வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? முன்னாடி உள்ள தலைமுறையினரும் ஓட்டு போட்டாமா, சரி ரிசல்ட் வந்துதா, ஓகே இவங்க ஜெயிச்சிட்டாங்களா, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பட்டில வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகாம, நம்ம ஓட்டு போட்டவர் ஜெயிச்சிருக்காரு, அடுத்து என்ன பண்ண போறாரு, எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்காரு, இன்னும் எத்தனை சீட்டு வரணும், யாரு கூட அடுத்து வந்துட்டு பேச்சுவார்த்தை நடக்க போகுது, எப்போ ஆட்சி அமைக்க போறாங்க, எப்போ வந்துட்டு பதவி ஏற்க போறாங்க, அடுத்து அவரு செய்ய போற முதல் திட்டம் என்ன, அவர் போட போற முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்கானது அப்படின்றத பத்திலாம் நம்ம யோசிக்கிற பாத்தீங்களா? இதுதாங்க ஒரு சாமானிய மனிதன் அரசியல் படுவதற்கான ஒரு
அமைப்பு அவன் அரசியல் படுகிறான் அப்படின்றதுக்கான ஒரு ஆரம்பம். இதுதான் ஒரு சாதாரண மனிதன் அரசியல்வாதியாக மாறுவதும் அவன் ஒரு கொள்கையை நோக்கி அவன் பயணப்படுவதற்கான ஒரு தொடக்கம் அப்படின்றத இந்த வீடியோல நாம பதிவு பண்றோம். இதே போல சுவாரஸ்யமான தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டே இருப்போம். இந்த சேனல் அதை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கும். நீங்களும் என்னுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம இதே போல நல்ல கருத்துள்ள வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்தகுமார். நன்றி, வணக்கம்.